கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். இங்கே இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்கிற, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் வெட்கப்பட மாட்டேன். ஆமேன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை நிஜமா, நான் உனக்கு துணையாக இருக்கேன், நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அநேக காரியங்களை குறித்து கலங்கி போயிருக்கீங்க. என் இன்டர்வியூ என்ன ஆகும், என் எக்ஸாம் ரிசல்ட் என்ன ஆகும், என் லைஃப் என்னவா முடியும், இந்த காரியத்தில் நான் வெற்றி பெறுவேனா மாட்டேனா அப்படின்னு பல காரியங்களை குறித்து கலங்கி போயிருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமேன். என்னால் செய்ய முடியாத காரியம்னு ஏதாவது இருக்கா? என்னால் எல்லாமே செய்ய முடியும்னு சொல்கிறாரு. சூழ்நிலையை மாற்றுவேன்னு சொல்கிறாரு. டாக்டர் ரிப்போர்ட்ஸை மாற்றுவேன்னு சொல்கிறாரு. நீ வெட்கப்பட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் துணையாக இருந்தால் உங்களை யார் எதிர்க்கக்கூடும்? யாருமே இல்லை. யாராலும் உங்கள் கிட்ட கூட வர முடியாது. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.